ஏசுன்றதும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7 வசனம் 30. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். But the Pharisees and lawyers rejected the counsel of God against themselves, being not baptized of him. Luke chapter 7 verse 30. என கண்மானவர்களை, இந்த இடத்துல என்ன எழுதப்பட்டுள்ளது அப்படின்னா, யோவான் ஸ்நானகன் சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து, தேவனை குறித்து அவரு பீப்புளுக்கு சொல்றாரு. அங்க பாவ மன்னிப்புக்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்றாரு. இதை கேட்ட, இந்த ஆலோசனையை கேட்க யார் மறுக்கிறாங்க அப்படின்னா, பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் மறுக்கிறார்கள். இதனால யோவானுக்கு எந்த விதத்திலையும் லாஸ் கிடையாது. இங்க என்ன எழுதப்பட்டுள்ளது? தங்களுக்கு கேடுண்டாக அப்படின்னு நாம் வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ளுகிறோமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யோவான் அறிவித்ததை யார் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின வசனத்துல பார்க்கிறோம், இந்த சமுதாயம் யாரை ஒதுக்கி வச்சதோ ஆயக்காரரும் மற்றவர்களும். அதாவது யூதர்கள் இங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நாங்க தேவனுடைய பிள்ளைகள், ஆபிரகாமினுடைய சந்ததி அப்படின்னு. அவங்கள தவிர மத்த அவங்க யாரெல்லாம் இவர்கள் பிற ஜாதி, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தேவன் நீதிபரர் அப்படின்னு அறிக்கையிட்டார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனா இங்க யாரு? தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசேயரும் தங்களை தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற அந்த நியாய சாஸ்திரிகளும் வேதத்தை படித்தவர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? இதெல்லாம் தேவனை குறித்து எனக்கு தெரியாதா, இவருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ஒரு நினைப்போட அந்த ஆலோசனை ஏத்துக்கல. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அநேக நேரத்துல இந்த காரியம் நடக்கும். அதாவது ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்ல இருக்கவங்க கிட்ட போயிட்டு ஒரு காரியத்தை கொண்டு போறோம் அப்படின்னா அவங்க என்ன தெரியுமா இம்மிடியேட்டா சொல்லுவாங்க? அவங்க சொல்ற வார்த்தை, நான் இத்தனை தலைமுறையா கிறிஸ்தவன், இத்தனை தலைமுறையா வேதத்தை தெரியும், வேதம் வாசிக்கிறேன், எனக்கு தெரியாதது இவருக்கு தெரிஞ்சிட போதா அப்படின்னு ஒரு அலட்சியமா நம்மளை பார்ப்பாங்க. அதுக்காக ஆவிக்குரிய சபைக்கு போற எல்லாருமே சூப்பர் டூப்பர் கிடையாது. அவங்க கிட்ட அநேகர்கிட்ட என்ன மனநிலைமை இருக்கும்னா, ஒருத்தர் வெளிப்பாடு கொண்டு வராரு அப்படின்னா இம்மிடியேட்டா அவங்க நினைக்கிறது, ஓ தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு, ஆவியானவர் என் கூட பேசுறாரு, இவன் நேத்து வந்தவன், இவன் குடும்பம் நேத்து ரட்சிக்கப்பட்ட குடும்பம், நான் இத்தனை வருஷமா அந்நிய பாஷை பேசுகிறேன், ஆவியானவரால் நடத்தப்படுகிறேன், ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், இவன் எப்படி எனக்கு போதிக்க முடியும், இவன் மூலமாக எப்படி தேவன் கிரியை செய்வார் அப்படின்னு அநேக நேரத்துல பிறருடைய ஆலோசனைகளை தள்ளுகிறவர்களாகவே காணப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இதனால நமக்கு ஆலோசனை சொல்றவங்களுக்கு எந்த விதத்திலையும் லாஸ் கிடையாது. மாறாக இங்க சொல்லப்பட்டுள்ளது தங்களுக்கு கேடுண்டாக. அப்படியானால் ஒரு தேவன் ஒருத்தர் மூலமா பேசுறாரு, அந்த ஆலோசனையை நான் ஏத்துக்கிறல அப்படின்னா சொல்றவங்களுக்கு எந்த லாஸும் கிடையாது. மாறாக அந்த ஆலோசனையை ஏற்காமல் போன நமக்கு தான் லாஸ். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம தேவனிடத்துல எப்போதும் நம்ம கீழாக நம்ம தாழ்த்தி, தேவன் என்ன சொல்லுகிறார், எப்படி என்னை நடத்துகிறார், யாரை கொண்டு பேசுகிறார், எனக்கு வருகிற ஆலோசனையை தருகிறவர் யார் அப்படின்றதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க கீழ்ப்படியாமல் அந்த ஆலோசனையை ஏத்துக்காமல் போன அந்த நியாய சாஸ்திரிகளை போலவோ பரிசேயரை போலவோ நாம் நமக்கு கேடுண்டாகும்படி நடந்து கொள்ள கூடாது. மாறாக எல்லாரும் புறக்கணிச்சாலும் சரி, யாரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, தேவனை ஏற்றுக்கொண்டு தேவன் நீதிபரர் அப்படின்னு அறிக்கையிட்ட அந்த ஆயக்காரரையும் மற்றவர்களைப் போல் நடக்க வேண்டும். நம்ம ஒன்ஸ் ஆலோசனையை, தேவனிடத்திலிருந்து வர்ற ஆலோசனை நம்ம ஏத்துக்கிட்டோமா, அடுத்து நம்ம செய்ய வேண்டிய காரியம் தேவனை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் பலர் மூலமாக எங்களோடு பேசுகிறீர் தகப்பனே.
ஆவியானவரே, நீர் நேரடியாக எங்களுடைய பேசுகிறீர் தகப்பனே. அந்த ஆலோசனைகளை அப்பா புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க. அப்பா, உம்மிடத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாங்கள் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.